உன்னை நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தூக்கில் போட போகிறோம். நான் எந்திரிக்கிறதே 9 மணிக்கு தானே. எதுக்கு ஓட்டக்கொலையை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இல்லைன்னா மழை நின்றுடுச்சுன்னு எப்படி தெரியும்? என்னது உங்க பேர் நலகாலமா? ஆமாம், எங்க வீட்டு வாசல்ல குடுகுடுப்புக்காரங்க நின்று நலகாலம் பிறக்குதுன்னு சொன்னப்போ நான் பிறந்தேன்னா அதான் இப்படி பேர் வச்சிட்டாங்க. மருந்து பாட்டிலை கையில் வச்சுட்டு ஏன் தடவி கொடுக்குறீங்க? டாக்டர் தான் தலைவலிச்சேன், இதை எடுத்து தடவணும்னு சொன்னார். அப்பா, ஏன்பா பொண்ணு வெள்ளை வெள்ளையேன்னு ட்ரெஸ் போட்டிருக்கு? தேவதை வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கையில் அந்த பொண்ணுக்கு எல்லா சந்தோஷமும் வந்து சேரப்போகுது, அதுக்கு தான். சரிப்பா, அப்போ ஏன் மாப்பிள்ளை கருப்பு கலர் கோட்டு போட்டிருக்காரு? இன்னைக்கு அவரோட எல்லா சந்தோஷமும் தொலைஞ்சு போக போகுது, அதுக்கு தான். தம்பி, ரொம்ப கை வலிக்குதுன்னு சொன்னா பால்காரனை இந்த மருந்து கொடுத்துச்சு. இது நல்லா கேட்குது. இந்த மருந்து எங்கேயாவது கிடைச்சா வரும்போது வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா. அம்மா, இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்கல. அந்த அண்ணனையே கேளு, எங்கே கிடைக்கும்னு நான் வாங்கியாந்து தரேன். நல்லா கேட்குதா இந்த மருந்து தான் கை வலிக்கு? நல்லா தான் கேட்குது. அந்த அண்ணன் வந்தால் கேட்டு சொல்கிறேன். நீங்கள் தான் இருக்கியா? இந்த மருந்து நெட்டில் எதாவது கிடைச்சா ஆர்டர் போட முடியுமான்னு பாரு, எங்கள் அம்மாவுக்கு வேணுமாம்மா. சரிங்க, பார்க்குறேன். ஏம்மா, இது மனுஷங்களுக்கு போகிற மருந்து இல்லையாம்மா, விலங்குகளுக்கு மருந்து வாங்குற கடையில் போய் வாங்க சொல்கிறாங்க. இங்கனையெல்லாம் எங்கேயும் கிடைக்காதாம்மாம்மா. என்னடா சொல்கிற? அட ஆமாம்மா, மாட்டுக்கு நாய்க்கெல்லாம் டாக்டருக்கு பார்த்துட்டு மருந்து கொடுப்பாங்களா, அந்த மருந்து கடையில் போய் வாங்க சொல்கிறாங்க. மற்ற கடையில் கிடைக்காதான். தானே நீ எப்படி ஏமாத்திருச்சு பாருடா. வரட்டு, நான் கேட்குறேன். இந்த மருந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணுற மருந்தாம்மா. நீ அதை ஆர்டர்லாம் பண்ணிடாத. சரிங்க. உனக்கு தெரியுமா அப்போ இது முதல்ல? தெரியும், நெட்டில் அடிச்சப்பா வந்துச்சு. அதில் அப்புறம் சொல்லவே இல்லை. மருமகளுக்கு தான் இந்த வீட்டில் மரியாதை கிடையாதுல்ல. நான் சொன்ன முட்டை தான் நான் நம்பவா போகிறீங்க. அதனால தான் நான் சொல்லலை. என்னமோ பண்ணிட்டு போட்டோம். காலில் என்ன காயம்? செருப்பு கடிச்சிருச்சு. பின்ன அதை மிதிச்சா அது சும்மா இருக்குமா? உண்மைக்கு எதிர்ப்பதம் என்னன்னு கேட்டதற்கு உங்கள் பையனுக்கு பதில் சொல்ல தெரியல மேடம். அவனுக்கு பொய் சொல்லவே தெரியாது சார்.